Hi friends, welcome to bashaskitchen. bashaskitchenல இன்னைக்கு நம்ம வாழைக்காய் ஃப்ரை பார்க்க போறோம். ஆனா இந்த வாழைக்காய் வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 10 டேஸ்க்கு மேல ஆகுது. லைட்டா வந்து பழுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ லைட்டா பழுக்கிற வாழைக்காயை வந்து எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான 2-3 டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக பழுத்த வாழைக்காயை கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள், என்னோடய வாழைக்காயை ஃப்ரிட்ஜில் நான் வந்து வச்சுட்டேன். அதை ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஆயிடுச்சு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அது லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜில் வந்து அதோட தோல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கருப்பாயிரும் இல்லையா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வாழைக்காயை தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல், அதே மாதிரி அதை ஸ்கின் பீல் பண்ணும்போதும் ரொம்ப ஃபுல்லாக பீல் பண்ணாமல் கொஞ்சம் அந்தந்த இடத்துல வந்து அந்த ஸ்கின் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த ஃப்ரை வந்து நல்லா வரும். இதோட வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது தண்ணியில் இருக்கட்டும். இப்போ இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கலந்தத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்தத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள், அப்புறம் உப்பு சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி விட்டு வாழைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஒரு வாழைக்காய் பீசஸாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது மசாலா பிடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம வந்து இப்போ வாழைக்காயாக இருந்துச்சுன்னா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். கொஞ்சம் பழுத்த பழமாக ஆயிடுச்சு வாழைக்காயே அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கிரும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும் போதும் அதில் அந்த ஸ்வீட்னஸோட டேஸ்ட் இருக்கும் தெரியுமா, அந்த டேஸ்ட்டும் வராது. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தவா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காயோட டேஸ்ட் பிடிக்கணும், நீங்கள் தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். தவா சூடானதுக்கப்புறமா ஒரு வாழைக்காய் பீசஸாகவும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். நம்மளோட வாழைக்காய் வந்து சூப்பராக தயாராகிரும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் இந்த மாதிரியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா லைட்டாக படுத்திருக்க வாழைக்காய் கூட நல்லா டேஸ்டியாக நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதை இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட வாசனையும் அந்த வாழைக்காயில் நல்லா இறங்கியிருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு காந்தலாக வேணுமோ அந்தளவுக்கு காந்தலாக இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். வாழைக்காய் ஃப்ரை, ரசம், அப்புறம் தயிர் சாதம் 2க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரியான ஃப்ரை ரெசிபீஸ் அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறி வகைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.